சரி, இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. பாருங்க, இது வந்து இந்த பார்ட் 2ல எல்லாம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு கேள்வி. 72 கிலோமீட்டர் பவர் எனும் சீரான கதியில் செல்லும் 60 மீட்டர் நீளமான ரயில் 100 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை கடக்க எவ்வளவு நேரமாகும்? ஓகே, இதுதான் நம்மட பாலத்தை இந்த ட்ரெயின் கடக்க போகுது. பாருங்க, இந்த ரயிலுடைய கதி வந்து 72 கிலோமீட்டர் பவர்னு தந்திருக்காங்க. ஆனா மற்ற பெருமானங்கள்லாம் பாருங்க, இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர்ல தந்திருக்காங்க. ஆகவே நம்ம முதல்ல செய்த கேள்வி மாதிரியே என்ன செய்யணும் அப்படின்னா, கிலோமீட்டரையும் நம்ம மீட்டரையும் ஒப்பிட முடியாது. அதனால கிலோமீட்டர் per ஹவரை மீட்டர் per செகண்ட்க்கு மாத்துவோம். முதல்ல இந்த கிலோமீட்டர் per ஹவரை மீட்டர் per செகண்ட்க்கு மாத்தி எடுப்போம். அதுக்கு என்ன செய்யணும்? 72 கிலோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு 1000ஆல பெருக்கணும். அடுத்து ஹவரை செகண்டா மாத்த 3600ஆக பெருக்கணும். சரி, இப்ப சுருக்கி எடுப்போம் விடை. 0 0 வெட்டுப்படும், இந்த 0 0 வெட்டுப்படும். ஓர் 36 36, ஈர் 36 72. இதுக்கு அடுத்து தொகுதி எண்ணில் உள்ள பெருமானங்களை பெருக்குவோம். ஈர் 10 20 மீட்டர், பகுதி எண்ல பாருங்க செகண்ட் இருக்கு, 20 மீட்டர் per செகண்ட். ஆகவே இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இவரை விட்டுட்டு 20 மீட்டர் per செகண்ட் எடுப்போம். 20 மீட்டர் per செகண்ட். இதுதான் நமக்குரிய கதி. இதை வைத்துதான் நம்ம தொடர்ந்து வர கேள்விகளை செய்ய போறோம். எப்படின்னு பார்ப்போம். சரியா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெயின் வந்து அந்த பாலத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும். சரி, இப்ப ட்ரெயின் போகுதுன்னு வைங்களேன், இந்த கதி. இப்ப ட்ரெயின் வந்து அந்த பாலத்தின் ஆரம்பத்துல இருக்கு. இங்க இப்படியே இந்த ட்ரெயின் என்ஜின் வந்து பாருங்க, என்ஜின் வந்து இந்த பாலத்தின் கடைசிக்கு போயிட்டாலும் ட்ரெயின் உடம்பு பாருங்க, ட்ரெயின் மிகுதி பகுதி பாலத்திலேயே தான் இருக்கும். முற்றாக கடக்கணும் அப்படின்னா, கடக்கணும்னா என்ன செய்யணும்? ட்ரெயின் இறுதி பகுதி பாலத்தை கடந்திருக்கணும். சரியா? ட்ரெயின் இறுதி பகுதி வந்து பாலத்தை கடந்திருக்கணும். கவனமா விளங்கிக்கோங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரெயின் வந்து பாலத்துல போகுதா, இப்ப என்ஜின் வந்து 100 மீட்டர் பயணிக்கும் போது பாருங்க, இறுதி பகுதி வந்து இன்னும் பாலத்துல தான் இருக்கும். இறுதி பகுதி, அதாவது இந்த ட்ரெயின் இறுதி பகுதி இன்னும் பாலத்துல தான் இருக்கும். நமக்கு வந்து முற்றாக கடக்கணும் தானே. என்ன செய்யணும்? இறுதி பகுதியும் இந்த பாலத்தை கடக்கணும் அப்படின்னா மொத்த தூரம் வந்து இந்த பாலத்தின் நீளம் எவ்வளவு? 100 மீட்டர். அதோட ட்ரெயின் நீளத்தை நம்ம கணக்கெடுக்கணும். சரியா? நம்ம ஒரு மனிதன் இந்த பாலத்தை கடக்கணும்னா நம்ம இங்கனிக்குல இருந்து நடந்து இவ்வளவு தூரம் 100 மீட்டர் போயிட்டு இதை கடந்துருவோம். ஆனா ட்ரெயினை பொறுத்தளவு அப்படி இல்லை. ட்ரெயின்றதுக்கு வந்து என்ஜின் இருக்கும், அதற்கு பின்னுக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் தானே. அதனால ட்ரெயினை பொறுத்தளவு இந்த என்ஜின் 100 மீட்டர் பயணித்திருந்தாலும் பாருங்க, இதை பார்க்கும்போது என்ஜின் வந்து 100 மீட்டர் பயணம் செய்திருச்சு. ஆனா கடந்துருச்சா பாலத்தை? இன்னும் கடக்கல. பாருங்க, மிகுதி உள்ள இந்த 60 மீட்டர் நீளமான பகுதி இன்னும் அந்த பாலத்திலேயே தான் இருக்கு. ஆகவே அந்த 60 மீட்டர் நீளமான பகுதியும் பாலத்தை கடக்கணும்னா மொத்தமா கடக்க வேண்டிய தூரம் 160 மீட்டர். 100ம் 60ம் சேர்த்தா 160 மீட்டர். இதை நீங்க கிளியரா விளங்கிக்கணும். ஏன் 160 மீட்டர் சொல்றோம் அப்படின்றது, ஏன்னா பாருங்க, என்ஜின் கடந்துரும், பட் ட்ரெயின் மிகுதி பகுதியெல்லாம் இன்னும் பாலத்துல தானே இருக்கு. அதுவும் போகணும்னா அந்த ட்ரெயின் நீளத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா 160 மீட்டர். ஓகே, 160 மீட்டர் தான் அவர் மொத்தமாக செல்ல வேண்டிய தூரம். பாலத்து 100 மீட்டர் போகணும், ட்ரெயின் நீளமும் அதை கடக்கணுமே. அதனால 100 + 60 160 மீட்டர். இப்ப நமக்கு தெரியும், கதி தெரியும், அவர் கடக்க வேண்டிய தூரம் தெரியும். இதை வைத்து நேரத்தை கண்டுபிடிப்போம். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தின் கீழ் நேரம். நேரம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா, தூரத்தை கதியால வகுக்கணும். தூரத்தை பாருங்க, இது மேல வந்துரும், இதை இங்கே குறுக்க கொண்டுட்டு போயிரும். தூரத்தை கதியால வகுப்போம். தூரம் வந்து 160 மீட்டர். தூரம் வந்து 160 மீட்டர். சரியா? தூரம் 160 மீட்டர். அதை நம்ம யாரால வகுக்க போறோம் அப்படின்னா, கதி வந்து 20 மீட்டர் per செகண்ட். 20 மீட்டர் per செகண்ட். இதால சுருக்கும் போது பாருங்க, திரும்ப இன்னொரு முறை சொல்றேன். மொத்த தூரம் 160 மீட்டர். அத கதி வந்து 20 மீட்டர் per செகண்ட் கண்டுபிடிச்சிருந்தானே, அதால வகுக்கும் போது நமக்குரிய நேரம் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரம் வந்து 8 செகண்ட். நேரம் வந்து 8 செகண்டாக இருக்கும். நேரம் வந்து 8 செகண்ட். பாருங்க, மீட்டர் சுருக்கப்படும். 20 160ஆல சுருக்குனீங்கன்னா 8 20 160 ஓர் 20 20. ஆகவே 8 செகண்ட் தான் இந்த ட்ரெயின் அந்த பாலத்தை கடக்க எடுக்கிற நேரம். நம்ம நேரடியா யோசிச்சோம்னா ஈஸியா செஞ்சிடலாம். அது என்ன, இவரு 100 மீட்டர் போனா கடந்துருவாரு. ஆனா ட்ரெயின் வந்து ஒரு மனிதன் மாதிரி எல்லாம் இல்ல. ட்ரெயினுக்குன்னு ஒரு நிலம் இருக்கு. ஆகவே அந்த நிலமும்
ஃபுல்லா கடக்கணும். அந்த நீளமும் ஃபுல்லா என்ன செய்யணும்? பாலத்த கடக்கணும்னா, ட்ரெயின் நீளத்தையும் நம்ம கருத்தில் கொண்டுதான் இந்த கேள்விய செய்யணும். இதுதான் மொத்த தூரமாக இருக்கும். ட்ரெயின் கடக்க வேண்டிய மொத்த தூரம் 160 மீட்டர். அத 20 மீட்டர் பெர் செகண்டால சுருக்கும்போது நேரம் 8 செகண்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். நீங்க ஒரு ட்ரெயின்ல போற மாரி யோசிச்சுக்கோங்க. என்ஜின் பாலத்த கடந்திருந்தாலும் நம்ம அதிலேயே தான் இருப்போம். நம்மளும் கடக்கணும்னா அந்த ட்ரெயின் ஃபுல்லா போய் முடிஞ்சாதான் கடப்போம். அப்படின்ற விடயத்த நீங்க விளங்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி செய்யலாம். ஏன் நம்ம சராசரி கதி யூஸ் பண்றோம்னா, இப்ப நம்ம ஒரு ரோட்ல போறோம்னா, எல்லா நேரமுமே ஒரே கதியில போக முடியுமா? இங்க நம்ம 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறோம்னா, எல்லா இடத்துலயும் அதே மாதிரி போக முடியாது தானே! ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாரி நம்ம குறைத்து, கூட்டி, குறைத்து, கூட்டி அப்படித்தானே போவோம். ஆகவே இந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல நம்ம கேள்வி செய்யும்போது கஷ்டம். கேள்வி செய்யும்போது இங்க 10, இங்க 20, இங்க 15, இங்க 0, இங்க 10 அப்படி தந்தாங்கன்னா, நம்ம எப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு செய்துட்டு இருக்கணும். அதனால தான் நம்ம சராசரி கதி அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ண போறோம். சராசரி கதி கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரி கதி. அதற்கு பயணித்த சரியா? பயணித்த மொத்த தூரம். பயணித்த மொத்த தூரத்தை சரியா? செலவழிந்த மொத்த நேரம். செலவழிந்த மொத்த நேரத்தால வகுக்க போறோம். ஏற்கனவே தூரத்த நேரத்தால வகுத்தோம். இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தூரங்களும் நேரங்களும் வரப்போகுது. ஆகவே என்ன செய்ய போறோம்னா, மொத்த தூரத்த மொத்த நேரத்தால வகுக்கிறதன் மூலமா சராசரி கதி கண்டுபிடிக்கலாம். சரி, இதுல நம்ம ஒரு கேள்வி செய்வோம். சரி, இந்த கேள்விய பார்ப்போம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பஸ் முதல் 2 மணித்தியாலத்திற்கு 160 கிலோமீட்டர் தூரமும், அடுத்த அரை மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டரும், இறுதி 1 மணித்தியாலத்திற்கு 45 கிலோமீட்டரும் பயணித்தது. அதன் சராசரி கதி. சராசரி கதிக்கு என்ன செய்யணும்? பயணித்த மொத்த தூரத்த பயணித்த மொத்த நேரத்தால வகுக்க போறோம். சரி, மொத்த தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 160 கிலோமீட்டர் பிளஸ் 40 கிலோமீட்டர் பிளஸ் 45 கிலோமீட்டர். அதன் கீழ் அதற்கு எடுத்த மொத்த நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 2 மணித்தியாலம், அதுக்கடுத்து ஒரு அரை மணித்தியாலம், அதற்கடுத்து இன்னொரு 1 மணித்தியாலம், அதற்கடுத்து இன்னொரு 1 மணித்தியாலம். சரி, இது என்ன மாதிரின்னு சுருக்குவோம். சரியா? இது சுருக்கும் போது நமக்குரிய விடை கிடைக்கும். 160ம் 40ம் 45 ஆகவே அது 245 கிலோமீட்டர். 245 கிலோமீட்டர 2ஓட அரைய கூட்டினா 2.5யோட ஒன்ற கூட்டினா 3.5. 3.5 ஹவர். 3.5 ஹவரால பிரிக்க போறோம். சரியா? 245 நீங்க 3.5 அதாவது 3.5ஆல 245 3.5ஆல சுருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5 அதால சுருக்கும் போது 70 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு வரும். 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் இந்த வாகனத்தினுடைய சராசரி கதி. கதி தூரத்தின் கீழ் நேரம். சராசரி கதினா மொத்த தூரத்தின் கீழ் பயணித்த மொத்த நேரம். மொத்தத்தையும் கூட்டினா 245, அதை 3.5 ஹவரால வகுக்கும் போது உங்களுடைய சராசரி கதி 70 கிலோமீட்டர் பெர் ஹவராக இருக்கும். இதுதான் இதற்குரிய விடை. சரியா? ஈஸியானதான். எல்லாத்தையும் கூட்டிட்டு கீழேயும் பகுதி எண்லையும் நேரத்தை எல்லாம் கூட்டிட்டு வகுக்கும் போது விடை கிடைக்கும். வகுத்தல் கவனமா செய்தீங்கன்னா சரி. சரியா? வகுக்கிறதுக்கு பாருங்க 3.5 நம்ம பின்னமா மாற்றினோம்னா 7/2. 7/2 பாருங்க. அது வகுத்தல பெருக்கலா மாத்தும் போது 2/7ன்னு வரும். 245 7ஆல சுருக்குனீங்கன்னா இதுல 1 இதுல 35 தடவைன்னு வரும். 35 தர 2 70. ஆகவே விடை 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதுதான் சராசரி கதி. மீட்டர் பெர் செகண்ட்ல தந்திருந்தாங்கன்னா 70 மீட்டர் பெர் செகண்ட்னு டிரெக்டா எழுதிடலாம். அவ்வளவுதான் இந்த கேள்விக்குரிய விடை.